அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேங்களா? ரோடு இன்ஜினியரிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொஷினை ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், டெஸ்ட் பேட்ச் அது எல்லாமே வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். 8072014349 இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப்புமே வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளார போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு ரோடு அலைன்மெண்ட் பற்றி, ஓகேங்களா? ரோடு அலைன்மெண்ட் பற்றி வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ the layout of the center line, okay, center line of the road on the ground is called என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாலையின் மைய கோட்டின் நிலத்தில் அமைப்பதற்கு டேஷ் என பெயர். ஓகே, இந்த சென்டர் லைன் எப்படி இருக்குன்னா ரோடு, இந்த சென்டர் லைன் இப்படியே போகுதுல, இதுக்கு என்ன பேர் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ரோடுக்கு நடுவில் வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு அலைன்மெண்ட். ஓகேங்களா? நிரல்படுத்துதல் அப்படின்னு வந்துட்டு பேர். ஓகே, ரோடு இருக்கும்னா இந்த சென்டர் லைன் அப்படியே இது பண்ணுறது. ஓகே, ஸோ அடுத்தது the following are the principles of road alignment. சாலை சீரமைப்பின் கொள்கையை பின்வருமாறு. இதில் எது அதோட கொள்கை அப்படின்னு பார்க்கணும். the alignment of road should be as short as possible. சாலை சீரமைப்பு முடிந்தவரை குறுகியலாக இருக்க வேண்டும். கரெக்ட். ஷார்ட்டாக இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அப்படியே எந்த ஒரு பிரேக் மாற்றாமல், பிரேக் பிடிக்காம, கியர் மாற்றாமல் போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அது ஐடியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அலைன்மெண்ட் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கொஞ்சம் நேரம் திருப்பி அந்த மாதிரி தான் இருக்கணும் ரோடு. The alignment should cross the railway line, road bridges at right angle. ஆமாம். ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை இந்த செங்குத்தா, அதாவது செங்கோணத்தில் வந்துட்டு பிரிக்கணும். ரைட் ஆங்கிள் 90 டிகிரி இந்த மாதிரி இதில் பிரிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டாவதும் கரெக்ட். The alignment cross the river, canal, stream at place where it is width is maximum. தப்பு. அதாவது சாலை சீரம், ஆறுகள், கால்வாய், ஓடைகள் அதன் அகலம் அதிகபட்சமாக இருக்கிற இடத்தில் கடக்கக்கூடாது. அகலம், ஆத்தோட அகலம் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு நம்ம பாலம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, சைஸ் ஆரோட சைஸ் பெருசாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம இது பண்ண மாட்டோம். இந்த அலைன்மெண்ட் ஷுட் ஹாவ் அன்ஈஸி ஜிக்ஸாக்ஸ் இன் அ வே. சீரமைப்பு வழி சுலபமற்ற ஜிக்ஸாக்குகளை கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடாது, ஈஸியாக இருக்கணும். ஓகே, மக்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஓட்டுற மாதிரி இருக்கணும், அன்ஈஸியாக இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 1 and 2 ஒன்லி. ஓகே, 1 and 2 ஒன்லி. ஸோ அடுத்தது ரோட் கிராஸ் செக்ஷன் அண்ட் பவுண்டரிஸில் த போர்ஷன் ஆஃப் லேண்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஃபார்மேஷன் வித் ஆர் நோன் அஸ். ஓகே, ஸோ எய்தர் சைட் ஆஃப் த ஃபார்மேஷன் வித். ஓகேங்களா? சாலைக்காக உருவாக்கப்பட்ட அகலத்தில் இரண்டு புறமும் உள்ள இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இரண்டு உள்ள நிலப்பகுதிக்கு பேர். ஃபார்மேஷன் வித்தில் ரெண்டு சைடும் உள்ள நிலப்பகுதிக்கு பேர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட் வித்து, கேரேஜ் வித்து, ரோடுவே, ரோடு மார்ஜின்ஸ். ஓகே, லேண்ட் வித்துனா வந்துட்டு இந்த டோட்டல் இது. ஓகேங்களா? இந்த டோட்டல் இது ஃபுட்பாத் எல்லாம் சேர்ந்து தான் லேண்ட் வித். ஸோ ரோடு வே அப்படின்னா வந்துட்டு இந்த கேரேஜ் வே நடுவில் போகுதுல, அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு சைடும் இருக்குது. அப்போ ஒன்று ஃபுட்பாத்து இல்லைனா ரோட் மார்ஜின். ஸோ ஃபுட்பாத் இல்லை, அப்போ ரோட் மார்ஜின்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் டி ரோடு மார்ஜின். ஓகே, ஆப்ஷன் டி ரோடு மார்ஜின். டேஷ் இஸ் த பர்பஸ் ஆஃப் கர்ப் ஸ்டோன் ஃபிட்டட் டு த ரோட். ஓகேங்களா? சாலை அமைப்புகளில் கர்ப்ஸ் கற்கள் அமைப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெயினாக கர்ப் ஸ்டோன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி. ஓகேங்களா? அந்த இது நடக்கிறவங்களுக்கும் ரோடு இதுக்கும் வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி மாதிரி. ஆப்ஷன் பி திஸ் இஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் ரோடு பேமெண்ட் அண்ட் ஃபுட் ஸ்டோன். சாலை அமைப்புகளில் நடைபாதைக்கு ஓரத்தில் அமைக்கப்படும் கற்கள். ஓகேங்களா? அதில் வந்துட்டு அவங்க நடந்து போவாங்க. ஓகே, டிராஃபிக் செப்பரேட்டர்களை தனியாக போக்குவரத்து செய்ய கிடையாது. நீங்கள் ஓகே இது நடக்கிறாங்கல்ல, அதனால் டிராஃபிக் செப்பரேட்டர்னு போடாதீங்க. ரெண்டும் வந்துட்டு டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு பவுண்ட்ரி மாதிரி வச்சுருப்போம். அதான் கர்ப் ஸ்டோன். சின்ன சின்ன கல்லாக வந்துட்டு ரோட் சைடில் நம்ம ஃபுட்பாத் நடக்கிற இடத்துல இருக்கும். சூஸ் த ரைட் மேட்சஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வருவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக. ஷோல்டர்ஸு, ஓகேங்களா? அடுத்தது நடைபாதை, ஃபுட்பாத்து, டிரைவ் வழிகள், அடுத்தது பார்க்கிங் லேன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு கரெக்டு, எது தப்பு, எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஷோல்டர் பார்த்தீங்க
அப்படின்னு, அதாவது நேரா ஷோல்டர் த ஸ்லோப்ஸ் ப்ரொவைடட் டு த சைட்ஸ் ஆஃப் த எர்த் ஒர்க் ஆன் த ரோட், இல்லை தப்பு, ஷோல்டர் இது தப்பு. ஃபுட்பாத்ஸ் ப்ரொவைடட் இன் அர்பன் ரோட்ஸ் வித் ஹெவி வெஹிகுலர் ஆஸ் வெல் அஸ் பெடஸ்ட்ரைன் டிராஃபிக். ஸோ ஃபுட்பாத் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாகனங்கள் அதே மாதிரியாக நடைபாதை வாசிகள் உள்ள நகர்ப்புறங்களில் அமைக்கப்படுகிறது. ஆமாம், அங்கே தான் ஃபுட்பாத் வைப்பாங்க. எங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அங்கே மக்கள் நடக்கிறதுக்காக. டிரைவ்வே அப்படின்னா வந்துட்டு கனெக்ட்ஸ் த ஹைவே வித் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ வர்த்தக நிறுவனங்கள் உள்ள இடங்களில் தொடர்பு கொள்ள நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்படுகிறது. கரெக்ட், இது மூணாவது கரெக்ட். பார்க்கிங் லேன்ஸ், ஸோ பார்க்கிங்லாம் வண்டி நிறுத்துற இடம். ப்ரொவைடட் இன் அர்பன் ஏரியாஸ் வேர் வால்யூம் ஆஃப் சைக்கிள் டிராஃபிக் ஆன் த ரோட் இஸ் வெரி ஹை. தப்பு, இது வந்துட்டு சைக்கிள் லேன் தான் வந்துட்டு அந்த மாதிரி வரும். ஓகே, எங்கு சைக்கிள்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதா அது சொல்லியிருக்காங்க. தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான். ஓகேங்களா, ஸோ 2 and 3 எங்கே இருக்குது? சி, ஆப்ஷன் 2 and 3 இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஷோல்டர்ஸ்னால் வந்துட்டு எது அப்படின்னா வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஷோல்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி எமர்ஜென்சி, அதாவது போன இதில் பார்த்தோம்ல இந்த சைடில் இருக்கும் எமர்ஜென்சி லேன்ஸ். ஓகே, நம்ம ரோட்டில் போகும்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் ஷோல்டர். ஓகே, வண்டி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் இப்படி ரோட் ஓரத்தில் நிறுத்துறதுக்கு இருக்குது, அந்த இடம் தான் பேர் தான் வந்துட்டு ஷோல்டர். ஓகே, பார்க்கிங் லேன் அப்படின்னா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு, வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக வச்சிருக்க இடம். ஓகே, அதுதான் வந்துட்டு பார்க்கிங் லேன். The shape and the camber shapes பத்தி question. The shape of camber preferred by fast moving vehicles for road surface. Okay, so அதுதான் வந்துட்டு parabolic camber. Okay, பரவளைய மைய தூக்கல். ஓகே, வேகமாக செல்லும் வாகனங்கள் அமைக்கப்படும் சாலை மேற்பரப்பில் தகுந்த மைய தாக்கல் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. parabolic camber இருந்தால் தான் வந்துட்டு வண்டி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போகும். ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா அதான் ஸ்மூத், டக்குன்னு வந்துட்டு கிராஜுவலாக டிரான்சிஷன் இருக்கும். அதனால் வந்துட்டு parabolic camber. The outer edge of the pavement is raised with respect to the inner edge. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சாலை வெளி விளிம்பை அதன் உள் விளிம்பை காட்டிலும் சற்று உயரமாக அமைக்கப்படுவது. டேர்னிங்லலாம் இருக்கும், அவுட்டர் சைடு வந்து தூக்கிட்டு இருக்கும், இன்னர் சைடு வந்துட்டு இப்படி இறங்கியிருக்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் எலிவேஷன். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு சூப்பர் எலிவேஷன். ஓகே, மிக உயர்வு, சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு பேர். ஓகே, சூப்பர் எலிவேஷன். ஸோ இது இருந்தால் தான் வண்டி வந்துட்டு டேர்ன் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்துட்டு காரை வெளியே தள்ளிடும். ஓகே, அது கரெக்டாக இல்லைனா கார் வந்துட்டு ஸ்கிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓட்டுநரின் நிறுத்த பார்வை தூரம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வண்டியை நிறுத்துறதுக்கு தான், வண்டியை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகாமல் நிறுத்துறதுக்கு. டு ஸ்டாப் வெஹிக்கிள் வித்தவுட் கொலிஷன், ஆப்ஷன் பி. அதாவது ஓட்டுநர் எதிர்வானத்தை கண்டதும் நிறுத்தும் தெளிவான தூரம். ஓகே, ஆப்போசிட்டில் வர இதை பார்த்தோன்னா டக்கு நிறுத்திடணும், அதில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆஸ் பர் ஐஆர்சி த மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் ஆஃப் மைனர் ரோட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 15 மீட்டர். இந்திய சாலை காங்கிரஸின் படி சிறிய சாலைகள் குறைந்தபட்ச இந்த பார்வை தூரம் வந்துட்டு 15 மீட்டர். ஓகேங்களா, 15 மீட்டர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இதெல்லாம் IRC has recommended the minimum side distance is 110 meter. Design speed, அதாவது 110 மீட்டருக்கு டிசைன் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஆன்சர் வந்துட்டு 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஸோ 120 கிலோமீட்டர் அலைன்ஸ் வித் 80 கிலோமீட்டர். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பீடுக்கும் ஒவ்வொரு சேஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, 50 கிலோமீட்டர்னா 110 மீட்டர், 80 கிலோமீட்டர்னா 120 மீட்டர் அப்படின்னு. ஸோ ஹைவே கர்வ்ஸ் எடுத்தது. Curves with convexity downwards are called dash curves. Dash வளைவு வெளிப்புறமாக கீழ் நோக்கி இருக்கும். ஓகே, வெளிப்புறமாக, இதோட உட்புறம் வந்துட்டு இதான். ஓகே, இதான் உள்புறம், இந்த சைடு இருக்கிறது வெளிப்புறம். ஓகே, வெளிப்புறமாக கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கு அதை கான்வெக்சிட்டி டவுன்வர்ட்ஸ், அதுக்கு பேர் தான் வந்துட்டு வேலி கர்வ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. வேலி கர்வ்ஸ். ஓகே, அதாவது தால். ரைட்டா, தால். ஆப்ஷன் சி, தால். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் தால். It consists of two simple curves of opposite direction that align at a common tangent. ஸோ அதாவது ரெண்டு கர்வ் இருக்கும். இப்படி ஒரு கர்வ், இந்த சைடு ஒரு கர்வ். ஓகே, இது ஒன்று, இது ரெண்டாவது கர்வ். ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகிக்கும், அந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் இருக்கும். எதிரெதிர் திசைகளுடன் 2 எளிதாக வளைவுகள் கொண்டது. அவைகள் பொதுவாக இணையும் தொடுகோட்டு புள்ளி. ஓகேங்களா, இந்த இடத்துல தான் இணையும். ஓகே, அங்கே ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு தலைகீழ் வளைவு, ரிவர்ஸ் கர்வ்ஸ். ஓகே, எஸ் டைப்பில் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்துட்டு ரிவர்ஸ் கர்வ்ஸ். ஓகே, இந்த வேலி கர்வ்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்னொன்று சாக் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக் கர்வ்ஸ் நோட் பண்ணிங்க.
highway gradients. The permissible gradient in alignment of highway is called. அதாவது நெடுஞ்சாலையை நிரல்படுத்தும் போது அமைக்கப்பட்ட நேர் சரிவிற்கு பெயர் நேர் சரிவிற்கு பெயர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ரூலிங் கிரேடியன்ட். ஓகே, எங்க டி ஆளுமை தேர்வு, ஆளுமை நேர் சரிவு. ஓகே, ஆளுமை நேர் சரிவு ரூலிங் கிரேடியன்ட். ரைட்டா, ஆர்டினரியாக வந்துட்டு ரோடில் வந்துட்டு அவங்க கொடுக்கறது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்லோப். ஓகே, கம்ஃபர்டபுளாக டிரைவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்குற கிரேடியன்ட். அதாவது கிரேடியன்ட் அப்படின்னா லாங்கிடியூட்னல் ஸ்லோப். ஓகே, நேராக நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அப்போ ஒரு ஸ்லோப் வருது இல்லை அது. ஸோ மேடு பள்ளம் ஏறி இறங்குறோம்னா நேராக போகும்போது அதான் கிரேடியன்ட். இன்ஃபார்மேஷன் ஆஃப் ரோட் சர்வே மினிமம் கிரேடியன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் கிரேடியன்ட் 1 in 100 200. சாலை அமைக்கும் சர்வேயின் பொழுது குறைந்தபட்ச நேர் சரிவு வந்துட்டு 1 in 200. அதுதான் வந்துட்டு மினிமம் கிரேடியன்ட். அது எதுக்கு அதுனா ஜஸ்ட் ஃபார் ட்ரைனேஜ், தண்ணி வந்துட்டு போகிறதுக்காக மெயினாக வந்துட்டு வைப்பாங்க 1 in 200. 1 in 200னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி 0.5%. அதான் மினிமம். அது எதுக்கு அப்படின்னா ரோட்டில் தண்ணி தேங்காமல் டக்குன்னு போகிறதுக்காக. ஓகே, how much limiting gradient required for hilly terrain? ஓகே, ஸோ இந்த ஐஆர்சியின் படி மலைப்பாங்கான இடத்திற்கு எவ்வளோ லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 in 16.7. ஓகே, இதான் வந்துட்டு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகேங்களா, லிமிட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப வந்துட்டு இந்த மலைப்பாங்கான இடத்துல வந்துட்டு இருக்கிறது. அங்கே 1 in 16.7. ஓகே, கிரேடியன்ட் மாஸ்டர், அதாவது ஒவ்வொரு கிரேடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சராசரி நேர் சரிவு, வரம்பு நேர் சரிவு, மிதவை நேர் சரிவு, ஆளுமை நேர் சரிவு அப்படின்ட்டு. ஸோ இதை மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் கிரேடியன்ட் அப்படின்னா வந்துட்டு the total rise or fall between any 2 points on the road. ஆவரேஜ்னா வந்துட்டு மொத்தமாக, ஓகே, சாலையின் 2 இடங்களுக்கு இடையே உள்ள மொத்த உயர்வே அல்லது தாழ்வே அதன் கிடை தூரத்தால் வகுக்க கிடைப்பது. ரோட் டிவைடட் பை த டோட்டல் லென்த். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது ரோடோட லென்த்தால் டிவைட் பண்ணுவோம். அதுதான் ஆவரேஜ் கிரேடியன்ட். ஓகே, ஸோ 1க்கு 4. லிமிட்டிங் கிரேடியன்ட். ஓகே, லிமிட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா வந்துட்டு the gradient never exceeded in any part of the road. இதுதான் லிமிட்டிங் கிரேடியன்ட். ஓகே, லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்துட்டு ஒரு சர்டைன் இதில் தான் கொடுப்போம். ஓகேங்களா, அதை எக்ஸீட் பண்ண மாட்டோம். ஓகே, அதுதான் லிமிட்டிங் கிரேடியன்ட். ரைட்டா, சாலையின் எந்த பகுதியிலும் அதிகரிக்காமல் உள்ள நேர் சரிவு. ஓகே, ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட். ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட் அப்படின்னா வந்துட்டு ரைஸ் அண்ட் ஃபால் காம்பினேஷனாக வந்துட்டு இருக்கும். உயர்வு மற்றும் தாழ்வாக இணைந்து வாகனங்கள் அதே வேகத்தை பராமரித்து எந்த விதமான முயற்சி மற்றும் பிரேக்கை பிடிக்காமல் செல்வது. ஓகே, ஸோ அப்படியே அந்த ஃப்ளோலே அப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். அந்த ஃப்ளோலே அப்படியே போனீங்கன்னா பிரேக் பிடிக்காமல் போயிட்டே இருக்கும். அதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட். ஓகே, நீங்கள் எந்த ஆக்சிலேட்டர் எதுவுமே அப்படியே அந்த ஸ்பீட்லேயே வந்துட்டு போயிட்டு இருக்கும். இப்போ மேலேருந்து இறங்கும் போது ஒரு மேலேருந்து அப்படியே கீழே இறங்குறோம், டக்குன்னு ஒரு ஸ்பீடில் அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் கிரேடியன்ட். அப்போ ரூலிங் கிரேடியன்ட்னா த பெர்மிசிபிள் கிரேடியன்ட். ஓகே, நெடுஞ்சாலையை நிரல்படுத்தும் பொழுது அனுமதிக்கப்பட்ட நேர் சரிவு. 4 3 2 1 ஆப்ஷன் ஏ. mention the height of the mandatory signs are installed at above ground level. ஸோ இந்த சைன் போர்ட்ஸ் வந்துட்டு அதாவது தரைமட்டத்திற்கு மேலே நிறுவப்பட்ட கட்டாய குறியீடுன்னு உயரத்தை குறிப்பிடும். சைன் போர்ட், ஸ்டாப் இதெல்லாம் இருக்குல்ல, இது எந்த ஹைட்டில் வந்துட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து 2.80 மீட்டர். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, அங்கே தான் ஸ்டாப் போர்டு, சைன் போர்டு எல்லாமே, நோ என்ட்ரி எதாக இருந்தாலும் அந்த ஹைட்டில் தான் வந்துட்டு வைக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.